தமிழ் சினிமாக்கள்ல ஆண்டுக்கு பல நூறு படங்கள் வெளியானாலும் வெற்றி பெறக்கூடிய படங்களுடைய சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். ஒரு படத்தோடைய வெற்றியோ தோல்வியோ எது முடிவு பண்ணுது அப்படின்னா, அந்த படத்துல இருக்கக்கூடிய கதைக்களம், அந்த படத்துல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் பிளே, அந்த படம் எதை மையப்படுத்தி அந்த படம் நகருது அப்படிங்கிற பல ஃபேக்டர் படத்தோடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. அப்படி இருக்கும்போது குறிப்பா 2026 இந்த 6 மாத காலத்துல தமிழ் சினிமாவில் 124 படங்கள் வெளியாகிருந்த சூழல்ல 12 படங்கள் மட்டும்தான் வணிக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய கதைக்களம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆடியன்ஸுக்கு அந்த படம் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி பெறும். அது இல்லாமல் ஒரு படத்துல மிகப்பெரிய ஹீரோவை வைக்கிறதோ, மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் வைக்கிறதோ அந்த படத்தோட வெற்றியை சாத்தியப்படுத்தாது. அந்த படத்தோடைய கதைக்களம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட வெற்றிக்கான அடிப்படை காரணம். அந்த வரிசையில் இந்த 6 மாத காலங்களில் வெளியாகி வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள் அப்படிங்கிறது, சூர்யா நடிப்பில் வெளியான கருப்பு படமாக இருக்கட்டும், அர்ஜுன் நடித்து வெளியான பிளாஸ்ட் படம், கருணாஸ் மகன் நடித்து வெளியான யூத் படம், அதன் பிறகு தாய் கிழவி போன்ற படங்கள் வணிக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் நல்ல ஒரு வெற்றியை பெற்றிருந்தது. இதே காலகட்டத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி போன்ற படங்கள் வெளியாக இருந்தது. குறிப்பாக படத்தோட இயக்குனர் விக்னேஷ் சிவன் அப்படிங்கிறதா. அந்த படம் நல்ல ஒரு டெவலப்பான நல்ல ஒரு டெக்னாலஜி கொண்ட ஒரு படம். ஆனால் அது படத்தோடைய கதைக்களம் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாதனால அந்த படம் வெற்றியா, ஆனால் அந்த படம் எதிர்பார்த்தாலும் ஒரு வெற்றியை கொடுக்கல. இருந்தாலும் இதே காலகட்டத்தில் நூறுசாமி விஜய் ஆண்டனி நடித்து வெளியான நூறுசாமி படம் அப்படிங்கிறது விமர்சன ரீதியாக நல்ல ஒரு வெற்றியை படம் கொடுத்துருது. ஏன்னா படத்தோடைய கதைக்களம் அப்படிங்கிறது ஒரு கணவனை இழந்த பெண் மீண்டும் மறுமணத்துக்கு தயாராகும் போது சமூக ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய சிக்கலை வைத்து வெளியான படம். விமர்சன ரீதியாக நல்ல ஒரு வெற்றி பெற்றிருந்தாலும் வணிக ரீதியாக அது ஒரு வெற்றி அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. குறிப்பாக தமிழ் சினிமாக்கள்ல இன்னைக்கு பல படங்கள் அயோத்தியா இருக்கட்டும் அல்லது ப்ளூ ஸ்டார் போன்ற படங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. குறிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி படம்லாம் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். ஆனால் அது வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு காரணம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதைக்களமும் அந்த படத்தில் நடிகர்கள் வெளிப்படுத்திய இயல்பான நடிப்பு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய வெற்றிக்கு அடிப்படையில் அமைஞ்சது. அந்த வரிசையில் தமிழ் சினிமாவில் வெளிவரக்கூடிய படமும் வெற்றி விகிதம் அப்படிங்கிறது 10% குறைஞ்சிருக்கு. எப்பவுமே தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் கதைக்களம் சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய பெரும்பாலும் படங்கள் வெற்றி படங்களாக அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது 10% குறைஞ்சது காரணம் சிறந்த கதைக்களத்தை சூஸ் பண்ணி படங்கள் எடுக்கிறது மூலியமாக தான் எடுக்கக்கூடிய படங்கள் வெற்றி அடையும். யதார்த்தமான மனித வாழ்விகளை பேசக்கூடிய படம் எப்பவும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான்.